జయ జయ రామ జై శ్రీరామ్. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితా సాగాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేర్ మునిసింహస్య కవితా వనచారిణ శృణ్వన్ ராமகதா நாதம் கோனாயாதி பராம் கதிம் என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவித்து கொண்டு கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இன்று காலையிலே கல்பவருஷ வாகனத்திலும் இப்பொழுது சர்வபூபால வாகனத்திலும் நாம் எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். சீதா லக்ஷ்மண சமேத அந்த ராமச்சந்திர பிரபுவை சர்வபூபால வாகனத்திலே சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இந்த சர்வபூபால வாகனம் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. இதோ அந்த சர்வபூபாலன் என்றால் தசாவதாரங்களிலே ஒரு அவதாரம் ராமாவதாரம். அப்படி இன்று இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது சர்வபூபால வாகனம். பூபாலன் என்றால் பார்க்கடலிலே சேஷ தல்பத்திலே எப்பொழுதும் அவன் சயனித்து கொண்டிருப்பவன், பவளித்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே ராமாவதாரம் எடுத்து அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இதோ திருவீதி வர காத்து கொண்டிருக்கிறார். யாருடன் என்றால் சீதா பிராட்டி வலது பக்கத்திலே, இடது புறத்திலே லக்ஷ்மண சுவாமியுடன் கோதண்டத்தை ஏந்தி அந்த சர்வ பூபால வாகனத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ராமபிரான். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை செவித்து கொண்டு அவனுடைய திருவடிகளை அடிபணிந்து இதோ சர்வபூபால வாகனத்திலே அனுகிரகம் செய்யுமாறு சேவித்து கொள்ளலாம் அந்த ராமச்சந்திர பிரபுவை. ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா என்று ராமநாம மந்திரம் தாரக மந்திரம். இப்படி அந்த மந்திரங்களை எப்பொழுதும் நாம் கூறிக்கொண்டே இருந்தால் நமக்கு வாழ்க்கையிலே எந்தவித கஷ்டமும் வராதாம். அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரம் எடுத்து பக்தர்களுக்கும் மக்களுக்கும் ஏராளமான விசேஷங்களை நமக்கு தெரிவித்தவர் ராமாவதாரத்திலே ராமச்சந்திர பிரபு. பூபாலன் என்றால் நம்மையெல்லாம் காப்பவன், அனைவருடைய சிரேயசுகளையும் அதாவது சுகங்களையும் கொடுப்பவன் அந்த ராமச்சந்திர பிரபு. இதோ தன் தேவி சீதா பிராட்டியுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ கஜங்கள், அதாவது ஒரு அரசன் வருவதற்கு முன்பு 4 படைகள் முன்னே செல்லுமாம். எப்படி என்றால் ரத கஜ துரக பதாதி என்று அப்படி 4 படைகளும் முன்னே செல்ல கோலாட்டங்களும் ஆட்டங்களும் பாட்டங்களும் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுடன் இப்படியாக திருவீதி உலாவர அதனுடன் சேர்த்து இந்த ஜீயர் சுவாமிகளும் திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு பகவானுடைய கைங்கரியங்களிலே இப்படி 4 விதமான படைகளுடன் புடைசூழ இதோ அந்த ராமச்சந்திர மூர்த்தி நமக்கு சர்வபூபால வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த பகவானை. பூபாலன் என்றால் அந்த பூ உலகினை ஆட்சி செய்பவன், ராஜாதி ராஜனாக இருப்பவன், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகத்தை பூ உலகை காப்பவன். அதற்கு பவித்திரமான வாகனம்தான் சர்வபூபால வாகனம். பூபாலன் இவருடைய கருணை இல்லாவிடில் நாம் இவ்வளவு இருக்க மாட்டோம். பூபாலன் அனுகிரகம் இருந்தால் உயர்ந்த பதவியில் இருப்பார்களாம். சமஸ்த பூபாலன் அவரை விட வேறு சேவிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்களாம். రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో.
రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. కౌసల్యానందవర్ధన ఘన దశరథ సుత భాసురయజ్ఞ రక్షక భరతాగ్రజా. కౌసల్యానందవర్ధన ఘన దశరథ సుత భాసురయజ్ఞ రక్షక భరతాగ్రజా. రాసికెక్కు కోదండ రచన విద్యా గురువ రాసికెక్కు కోదండ రచన విద్యా గురువ వాసితో సురలు నిను వడిమెచ్చేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. మారీచ సుబాహుమర్దన తాటకాంతక దారుణ వీరశేఖర ధర్మపాలక. మారీచ సుబాహుమర్దన తాటకాంతక దారుణ వీరశేఖర ధర్మపాలక. కారుణ్యరత్నాకర కాకాసురవరద కారుణ్యరత్నాకర కాకాసురవరద. సారెకు వేద విధులు జయవెట్టేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. సీతారమణ రాజశేఖర శిరోమణి భూతలపుట అయోధ్యాపుర నిలయా. సీతారమణ రాజశేఖర శిరోమణి భూతలపుట అయోధ్యాపుర నిలయా. ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ. ఘాతని ప్రతాపమెల్లా కడు నిండేనయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை சர்வபூபால வாகனத்திலே நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். ராமபிரானை மட்டுமல்ல, சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமியுடன் சர்வபூபால வாகனத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 4வது நாளாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சமஸ்த பூபாலன் அவரை விட சேவிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்களாம். அப்படி அந்த மானிட பிறவி எடுத்தவன் ராமச்சந்திர பிரபு. அந்த மானிட பிறவியிலே நாம் எத்தனை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் கற்றுக்கொள்ளலாம். எப்படி என்றால், அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவித்தால்
ஒரு சிலர் கூறுகிறார்கள் கஷ்டங்கள் வரும் என்று. கஷ்டங்கள் வராது. ஏனென்றால் ஒரு முறை நாம் ஆலோசனை செய்தால் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் வந்த கஷ்டங்களை விடவா நம்முடைய கஷ்டங்கள்? ஒரு சிலர் கூறுவார்கள் ராமபிரானை நாம் வீட்டில் வைத்து சேவிக்க வேண்டாம் என்று. ஆனால் ராமபிரானுடைய பட்டாபிஷேக அந்த திருவுருவ படத்தை வைத்து நாம் தினமும் சேவிக்கலாம். அந்த ராமபிரானை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம். ஆனால் மானிட பிறவி எடுத்து மனிதர்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி எத்தனையோ நல்லவைகளை அவர் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதேபோல் இந்த சர்க்கத்திலே ராமன் கௌசல்யை சமாதானம் எப்படி செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ததாத்து விலபந்தீம் தாம் கௌசல்யாம் ராமமாதரம் உவாச லக்ஷ்மணோ தீன தற்கால சத்ருசம் வசா என்று. அதாவது அப்படி பிரலாபிக்கும் கௌசல்யை பார்த்து லக்ஷ்மணன் மிகுந்த வருத்தத்துடன் அந்த சமயத்திற்கு தகுந்தபடி கூறுகிறார். ஏனென்றால் எதற்காக கௌசல்யை சமாதானப்படுத்த வேண்டும் என்றால், கைகையின் அந்த 2 கோரிக்கைகளை தசரத மகாராஜன் எடுத்துரைத்து ராமபிரானை வனவாசத்திற்கு அனுப்புவதற்காக கூறிய அந்த செய்தியை கேட்ட லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அம்மா, ஒரு ஸ்திரீயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை விட்டு ராமபிரான் காட்டிற்கு போவது உச்சிதமென்று எனக்கு தோன்றவில்லை. கைகேயின் உத்தரவால் நான் போகவில்லை, அரசனுடைய கட்டளை அல்லவா நான் போகிறேன் என்றால் அவரோ மிகவும் வயது சென்றவர், இந்திரிய சுகங்களில் ஆசையை ஒழிக்க முடியாதவர். ஆனால் பரிசுத்தமானவனை இந்திரியங்கள் என்ன செய்ய முடியும் என்றால், இப்பொழுது அவர் ஒரு ஸ்திரீயிடத்திலே எல்லையற்ற ஆசை கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய புத்தி விபரீதமாயிருக்கிறது. இது அநியாயம் என்று அவருக்கு தெரியவில்லை. நான் மிகவும் பிரீத்தி வைத்த ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லையற்ற அதிகாரத்தை பெற்றிருக்கும் ஒரு மகாராஜா என்ன சொல்ல மாட்டார், என்னதான் செய்ய மாட்டார் என்று அந்த லக்ஷ்மண சுவாமி கௌசல்யிடம் சமாதானம் செய்கிறார். ராமனிடத்தில் எந்த குற்றத்தையாவது தோஷத்தையாவது கண்டு வனத்திற்கு அனுப்பியிருக்க கூடாதா என்றால், ராஜ துரோகம் முதலிய கொடிய குற்றங்களை ராமன் செய்தாரா அல்லது கோரமான பாப்பங்களை செய்தாரா என்று சொல்ல முடியுமா? அவருக்கு பரமசத்ருவானாலும் அல்லது ஏதாவது குற்றம் செய்து அதற்காக அவரால் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அவர் இல்லாத விடத்திலும் அவரை பற்றி தோஷத்தை கற்பிக்கக்கூடிய மனிதனை இந்த லோகத்திலே நான் பார்க்கவில்லை. அப்படியிருக்க அவருக்கு எதிரில் எவனாவது சொல்வதற்கு துணிவானா என்று கேட்கிறார். இது நான் ஊகமாக சொல்லும் விஷயமல்ல, எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்ததே. ராமனோ தேவதைகளைப் போல் பரமபக்தர், பரமசுத்தர். அவருடைய மனமும் வார்த்தையும் நடத்தையும் நியாயமான வழியிலே எப்பொழுதும் நடக்கும். குடிகளின் இஷ்டத்தை அனுசரிக்கிறவர், பெரியோரால் பழக்கப்பட்டவர், இந்திரியங்களை அடக்கினவர், கைகேயி முதலிய சத்துருக்களுக்கு பிரியமானவர், தர்மஸ்வரூபி. மேல் சொன்ன குணங்கள் இல்லாவிட்டாலும் சகல தோஷங்கள் இருந்தாலும் மூத்த புத்திரன் என்ற நியாயத்தால் ராஜ்யத்திலிருந்து விலக்கத்தகாதவர். இப்படி இருக்க தர்மத்தை அனுஷ்டிக்கும் எந்த மனிதனாவது யாதொரு காரணமும் இல்லாமல் அவரை ராஜ்யத்திலிருந்து துரத்துவானா என்று அந்த லக்ஷ்மண சுவாமி மிகவும் வேதனையிலே கௌசல்யிடம் முறையிடுகிறார். ஆனால் கௌசல்யா என்ன கூறுவாள்? ஏனென்றால் 10 மாதம் சுமந்து பெற்ற வயிற்றிலே அந்த குழந்தை கனகத்திற்கு அனுப்புகிறாரே அரசன் என்று ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆதங்கத்திலே ஒரு நியாயமும் இருக்கிறது. ஏனென்றால் பதில் கூற முடியாது. அரசன் கட்டளையை அவர் செயல்பட்டுதான் ஆக வேண்டும். ஆகவே அமைதியாக இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள் கௌசல்யை. அது போகட்டும், அரசனுக்கு பால்யம் திரும்பி இருக்கிறது, காமத்திற்கு வசப்பட்டிருக்கிறார்.
அப்படிப்பட்டவருடைய வார்த்தையை ராஜநீதி அறிந்த எந்த புத்திரனாவது கவனிப்பானா? ஆகையால் அண்ணா, இந்த விஷயம் பிறருக்கு தெரிவதற்குள் அந்த ராஜ்யத்தை சுவாதீனப்படுத்திக் கொள்ளும். நான் கையில் வில்லை எடுத்து பக்கத்தில் நின்று கொண்டு தங்களை காப்பாற்றும் பொழுது எவனாவது நம்மை மீற முடியுமா? கொல்ல வந்த யமனை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், நம்மை நெருங்கவும் முடியுமா? இந்த நகரத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து நம்மை எதிர்த்தாலும் என் கூர்மையான பாணங்களால் இதை மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் செய்ய மாட்டேனா என்கிறார்.
நாராயணன் படைத்தான் நான் முனை கேரார் சிவன் பிறந்தார் எண்ணம் சொல் சீரார் பாலவான் நெஞ்சுமே மைவோம் புலேசை ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம். பகவானே ராமச்சந்திர பிரபு, இதோ திருப்பதி கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 4வது நாளாக சர்வபூபால வாகனத்திலே சீதா பிராட்டி சமேத ராமச்சந்திர பிரபு
லக்ஷ்மண சுவாமியுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் சர்வ பூபால வாகனத்திலே. அந்த ராமபிரானை செவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். இதோ 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை கேட்டோம். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த வர்ணனையை அந்த பகவான் நமக்கு, அதாவது நாம் கூறியதை அவர் செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ராமபிரானுடைய தத்துவம் என்னவென்றால், வலது புறமாக தன்னுடைய தலையை திருப்பி இடது புறமாக செவி சாய்க்கும் அந்த அவதாரத்தை நாம் நினைவு கூறலாம். எப்படி என்றால், அவரிடமிருந்துதான் வந்தது. யாராவது ஏதாவது கூறினால் அதை செவி சாய்த்து கேட்க வேண்டும் என்று. அதே போல்தான் ராமச்சந்திர பிரபு கூட எப்பொழுதும் பக்தர்களாகட்டும், யாராவது அவருக்கு ஏதாவது கூறினால் அதை செவிசாய்த்து முதலில் கேட்டுவிட்டு அதன் பிறகு அதற்கான பதிலை கூறுவாராம். அந்த பழக்கம் நமக்கும் ஏற்பட வேண்டும். இதோ சிறு குழந்தைகள் அலங்காரமாக அந்த ராமபிரானுடைய சேவையிலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக தங்களை அலங்கரித்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகவானுடைய இந்த வருடாந்த பிரம்மோற்சவத்திலே மகளியராகட்டும், குழந்தைகளாகட்டும், ஆண்களாகட்டும், வேத பண்டிதர்களாகட்டும், இதோ அந்த அன்னமாச்சாரியா வடிவிலே அவர்கள் அந்த பக்தி பாடல்களை பரவசமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த பகவான் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்கே என்றால், சர்வபூபால வாகனத்திலே அதிரோகித்து சீதா பிராட்டி சமேத ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண சுவாமியுடன் சர்வபூபால வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அரிய காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் ராமபிரானை எப்பொழுதும் கூட நாம் சேவித்தோமானால் அவர் பலனை உடனடியாக கொடுப்பார். எப்படி என்றால், ஒரு தேசத்திலே, அதாவது ராம பக்தர்கள் இருவரும், ராம சகாயம் ராஜசகாயம் என்று இரு நண்பர்கள், அவர்கள் இருவரும் சதா சர்வ காலமும் ராமபிரானையே நினைத்து கொண்டிருப்பார்கள். ராமசகாயம் என்பவர் 24 மணி காலமும் சதா சர்வ காலமும் ராம நாமத்தையே ஜெபித்து கொண்டிருப்பவன். ராஜசகாயம் என்பவன் அந்த தேசத்து அரசனை நம்பிக்கொண்டு வாழ்ந்து இருப்பவன். இவர்கள் இருவரும் நண்பர்கள். அப்படி ஒரு நாள் அரசர் ஒரு விடுப்பினை விடுக்கிறார். என்னவென்றால், அரசனை பற்றி புகழ்ந்து பாடினால் அரசன் அவருக்கு தகுந்த சன்மானம் அளிப்பார் என்று. இந்த ராஜசகாயம் என்பவனுக்கு சற்று பேராசை அதிகம். ஆகையால் அரசனை பாராட்டி பேசினால் நமக்கு நல்ல சன்மானம் கிடைக்கும் என்று அந்த ராம சகாயத்தையும் அழைத்து கொண்டு இருவருமாக அந்த அரசவைக்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்ற பின் முதலில் ராஜசகாயம் சொல்லுகிறான், அரசனே, நீங்கள் நன்றாக அரசாளுகிறீர்கள், எங்களை போன்றவர்களை நன்றாக எல்லாருக்கும் பாராட்டி பரிசுகளை தருகிறீர்கள், உங்களுடைய இந்த புண்ணிய காரியமானது தொடர்ந்து நடைபெறட்டும் என்று அந்த அரசனை புகழ்கிறார். அதற்கு அரசன் நன்று என்று கூறிவிட்டு ஒரு பெரிய பூஷணிக்காய், வெள்ளை பூஷணிக்காய், கூஷ்மாண்டம் என்று சொல்வார்கள், அதை அந்த ராஜசகாயத்தினிடம் பணியாளரிடம் கூறி அவருக்கு சன்மானமாக கொடுக்க சொல்லுகிறார். அதை அவன் வாங்கி, இவ்வளவு உங்களை பாராட்டினால் இதுதானா எனக்கு கிடைத்தது என்று அந்த பூசணிக்காயை அப்படியே ராமசகாயத்தினிடம் கொடுத்துவிட்டு, நீயே கொண்டு செல் வீட்டிற்கு என்று கூறிவிட்டு சென்று விடுகிறான். அடுத்து ராமசகாயம் என்பவன் பகவானை செவித்து கொண்டு அரசரையும் செவித்து அதன் பிறகு அவர் கொடுத்த அந்த பூசணிக்காயை வீட்டிற்கு கொண்டு செல்கிறான். தானமாக வந்தது 2. ஒன்று தன்னுடைய ராமசகாயம் ராஜசகாயம் இருவருமாக சேர்ந்து அந்த அரசனை பாராட்டிவிட்டு அவர் கொடுத்த பூசணிக்காயை கொண்டு சென்றார்கள். ஆனால் ராஜசகாயம் என்பவன் தன்னுடைய நண்பனுக்கு அந்த பூசணிக்காயை கொடுத்துவிட்டு சென்று விட்டான். ஒரு சில ஆண்டுகள் கடந்த பின் திரும்பவும் 2 நண்பர்களும் சந்தித்து கொண்டார்கள். அதிலே ராமசகாயத்தை பார்த்த அந்த ராஜசகாயம் வியந்து போனான். ஏனென்றால்
அவ்வளவு வசதியாக பார்ப்பதற்கு அழகாக நன்றாக உள்ளான். அதற்கு அவன் கேட்கிறான், ராமசகாயம், இருவரும் ஒரே நிலையில் இருந்தவர்கள் தானே, எப்படி நீ இவ்வளவு விரைவாக பணக்காரனானாய், லட்சாதிபதியாகினாய், நன்றாக இருக்கிறாய், உன்னுடைய இந்த உயர்விற்கு காரணம் என்ன என்று. அதற்கு அந்த ராமசகாயம் கூறுகிறான், ராமபிரான் தான். ராமபிரானை நம்பினவன் யாரும் கெட்டு போனதில்லை. ஆகையால் அந்த ராமபிரானையே நான் சேவித்து கொண்டிருக்கிறேன். அவர்தான் என்னை காப்பாற்றி வழியேற்றினார் என்று. எப்படி என்றால், மூடனே, அந்த அரசன் கொடுத்த பூசணிக்காயில் உனக்கும் கொடுத்தார், எனக்கும் கொடுத்தார், இருவரும் வாங்கினோம். ஆனால் அதிலே ஒன்றும் இல்லை என்று நினைத்துவிட்டு அந்த பூசணிக்காயை என்னிடத்தில் கொடுத்து விட்டாய். அதிலே என்ன இருந்தது தெரியுமா என்றால், என்ன இருந்தது என்று ஆத்திரத்துடன் ஆச்சரியத்துடன் கேட்கிறான். அதிலே நவரத்னங்கள், மணிமாணிக்கியங்கள், காசுகள், தங்கம் எல்லாவற்றையும் வைத்து மேலே மூடிவிட்டு அதை தானமாக கொடுத்தான் அரசன். அதை அறியாத நீ அதிலே ஒன்றும் இல்லை என்று என்னிடம் கொடுத்துவிட்டு சென்றாய். அவற்றை நான் விற்று பணக்காரனாகி வியாபாரத்தை தொடங்கி இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு ராமசகாயம்தான் எனக்கு எடுத்துக்காட்டு என்றான். ஐயோ, எவ்வளவு தவறு செய்துவிட்டேன். அகங்காரத்தினால் அது ஒரு பூசணிக்காய் என்று மட்டும்தான் நினைத்தேனே ஒழியே அதிலே என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூட தோன்றவில்லையே. என்னுடைய அந்த அரசனை நம்பியதற்கு மோசம் போனேன் என்று நான் அகங்காரத்திலே அந்த பூசணிக்காயை உன்னிடம் கொடுத்து விட்டேனே, எவ்வளவு காரியம் செய்து விட்டேன் எப்படி என்று அப்பொழுது குமுறுகிறான். ஆகவே எதையும் கூட பகவானை நம்பினார் கெடுவதில்லை என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. அதுபோல் அந்த பகவானை நம்பினால் அவர் ஒருவேளை உடனடியாக பலனை கொடுக்கவில்லை என்றால் கூட நிதானமாக கொடுப்பார். நான் ராமபிரானை நம்பினேன். சதா சர்வ காலமும் ராமபிரான் எனக்கு சகாயம் செய்தார். ஆகவே இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு அந்த ராமபிரானுடைய கருணா கடாட்சம்தான் காரணம் என்று கூறி முடிக்கிறான் அந்த ராமசகாயம். பார்த்தீர்களா பக்தர்களே, எவன் ஒருவன் பகவானை நம்பி கெட்டது கிடையாது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகவானை நம்பினால் இதோ ராமச்சந்திர பிரபு மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ராமச்சந்திர பிரபு, அதாவது கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 4வது நாளாக இன்று இதோ இப்பொழுது சீதா பிராட்டி சமேத லக்ஷ்மண சுவாமியுடன் சர்வபூபால வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த ராமச்சந்திர பிரபு. ராமா ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். அந்த பகவானை எப்பொழுதும் நாம் சேவித்து கொண்டே இருந்தால் பகவான் நமக்கு எப்பொழுதும் அருளி செய்வான். அப்படி அந்த பகவான் ஒவ்வொரு தேசத்திலும், அதாவது ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாவிஷ்ணு ஆனவர் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து பக்தர்களை அருளி செய்கிறார். அப்படிப்பட்டவன் தான் திரேதாயுகத்திலே அவதாரம் செய்த ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் ராமாயணமாக தினந்தோறும் ஒரு சர்க்கத்தை படித்தால் எத்தனையோ புண்ணியங்கள், எத்தனையோ பலன்களை நாம் பெறலாம். இதோ இங்கே தசாவதாரங்களாக அவதாரங்கள் செய்து கொண்டு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மற்றும் அனைவரும் கூட பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பின்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் பாடும் வேத பண்டிதர்கள், ஜிஆர் சுவாமிகள் அவர்களும் முன்வர பகவான் சர்வபூபால வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் ராமச்சந்திர பிரபு. அந்த ராமபிரானை தசரத மகாராஜன்
எவ்வளவோ பிரியமாக வளர்த்து இறுதியில் அவர் அரியணை ஏறும் பொழுது இல்லாமல் போய்விட்டார். தசரத மகாராஜனுக்கு மிகவும் வருத்தம். இப்படி அந்த கௌசல்யை அந்த லக்ஷ்மண சுவாமி சமாதானப்படுத்துகிறார். நமது பிதா கைகேயினால் தூண்டப்பட்டு நமது சத்துருக்களுக்கு உதவி செய்தால் அந்த துர்புத்தி பிடிக்காதவர். వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు. రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు. తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ. తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ. వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగ సురముని పూజితుడు. కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగ సురముని పూజితుడు. ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ. ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ. వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి. రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి. వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ. వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ. వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి.
చెలియ కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த பகவானை செவித்துக்கொண்டு இதோ ராமச்சந்திரமூர்த்தியை செவித்து கொண்டிருக்கிறோம் சர்வபூபால வாகனத்திலே. நமது பிதா கைகேயியால் தூண்டப்பட்டு நமது சத்துருக்களுக்கு உதவி செய்தால் அந்த துர்புத்தி பிடித்தவரை ஏன் சிறையில் வைக்கக்கூடாது, ஏன் கொல்லக்கூடாது? எல்லையற்ற கர்வத்தை அடைத்து இதை செய்யலாம், இதை கூட செய்யக்கூடாதா என்று விவேகமின்றி கெட்ட வழியில் நடப்பவரை நமக்கு குருவானாலும் பிதாவானாலும் சிக்ஷித்து அந்த வழியிலிருந்து விலக வேண்டும் என்று மனு முதலிய தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. உமக்கு தர்மமாய் கிடைக்க வேண்டிய இந்த ராஜ்யத்தை கைகேயிக்கு கொடுக்க துணிந்ததற்கு என்ன காரணம் என்றால், தன்னுடைய சைன்யங்களால் உம்மை ஜெயித்து துரத்தி விடலாம் என்றா, அல்லது முன்பு கைகேயிடம் கொடுத்த வரன்களை பூர்த்தி செய்வதென்ற காரணத்தினாலா? அந்த இரண்டும் இங்கே செல்லாது. உம்மையும் என்னையும் விரோதித்து கொண்டு பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க இவரால் முடியுமா என்று இவ்வாறு ஆதங்கப்படுகிறான் லக்ஷ்மண சுவாமி. அம்மா, ராமன் என் சகோதரன், என்னால் பூஜிக்க தகுந்தவர். அவரிடத்தில் உண்மையான பிரீத்தியை வைத்திருக்கிறேன். நான் பேசும் சத்தியத்தையும் கையில் பிடித்திருக்கும் வில்லையும் கொடுத்திருக்கும் தானங்களையும் செய்திருக்கும் தேவ பூஜைகளையும் சாட்சி வைத்து ஆணையிட்டு சொல்லுகிறேன். பயங்கரமான காட்டிற்கு ராமபிரான் போனாலும் சரி, ஜுவலிக்கும் நெருப்பில் குதித்தாலும் சரி, அவருக்கு முன் என்னை அங்கே பார்க்கலாம். தாயே, தாங்கள் படும் கஷ்டத்தை என் வீரியத்தால் அழிக்கிறேன். என் பராக்கிரமத்தை தாங்களும் அண்ணலும் இன்றல்லவா பார்க்கப் போகிறீர்கள் என்று அதை கேட்டு கௌசல்யை சோகத்தால் மனம் கலகி அழுது கொண்டே, குழந்தாய், லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்தனவா? இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்படி செய். பிதாவின் கட்டளையை எவ்வாறு மீறி நடப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் இது அவர் செய்த கட்டளை அல்ல, எனக்கு விரோதியான கைகேயி செய்த கட்டளை, மேலும் தர்ம விரோதமானது. அப்படி இருக்க அதை கேட்டு துக்கத்தால் தவிக்கும் என்னை அனாதையாக விட்டு நீ காட்டிற்கு போவது நியாயமா என்று அந்த கௌசல்யா தேவி ராமபிரானை பார்த்து கேட்கிறாள். என்ன கூறுவது? ஏனென்றால் தந்தை கொடுத்து தீர்ப்பது. கையை ஒரு வரம் 2 வரங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அது தனக்கு தெரியாது. இருந்தால் கூட தந்தையின் சொல்லை நாம் மீற முடியாது. வனவாசத்திற்கு செல்லு என்று அவர் சொல்லும் பொழுது எப்படி செல்லாமல் இங்கே நாட்டிலே இருக்க வேண்டும் என்று மிகவும் வேதனையுடன் ஆலோசனையின் தத்தளித்து கொண்டிருக்கிறார் அந்த ராமச்சந்திர பிரபு. அப்படிப்பட்டவன் இறுதியில் கடைசியில் வனவாசத்திற்கு சென்று திரும்பவும் வந்து பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டு நாட்டை ஆளுகிறான். சமீபத்திலே நாம் அந்த அயோத்தியிலே பாலராமச்சந்திர பிரபுவை பிரதிஷ்டை செய்து மிகவும் விழாவாக கொண்டாடினோம். திரும்பவும் அயோத்தியா சென்று ராமச்சந்திர மூர்த்தியை செவிக்கலாம் என்ற ஒரு ஏராளமான ஆண்டுகள் கழிந்து அயோத்திக்கு திரும்ப நாம் செல்ல வேண்டும். அங்கே அயோத்தியா ராமன், இங்கே ராமச்சந்திர பிரபு கோதண்ட ராமனாக அவருடைய கைங்கரியங்களிலே இதோ இந்த யானைகள், எருதுகள், அதாவது 4 படைகளும் சேர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றன. நாமும் கைங்கரியமாக வாயால் அந்த பகவானை துதிக்கலாம், சேவிக்கலாம், அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அப்படி கௌசல்யா கேட்கும் பொழுது, நீ சகல தர்மங்களையும் அறிந்தவன், உன் பிதாவின் கட்டளையை நிறைவேற்றுகிறதென்ற தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறாய். ஆனால் அதை காட்டிலும் மேலான தர்மம் ஒன்று உண்டு, கேள். லோகத்தில் உள்ள மற்ற யாவற்றையும் காட்டிலும் தாயே ஒருவனுக்கு மேலான வஸ்துவென்று
தர்மசாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன. ஆகையால் நீ இங்கிருந்தே எனக்கு பணிவிடை செய். இதைவிட சிரேஷ்டமான தர்மம் இல்லை. முன் காலத்தில் காசியபர் இந்திரியங்களை அடக்கி தன்னுடைய வீட்டிலிருந்தே தன் மாதாவுக்கு ஒப்பற்ற சுசுரூஷை செய்து வந்தார். వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు, పనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, పనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, పనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. మపని సరి రిమరి మపని సా సరి ని సరి మప మమరి మపని సా సరి ని సా పని మని ప సరి ని సా. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను, ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను, ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు, కలగే వారిధులు కంపించే జగములు, బలువిలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు, బలువిలు నమ్ములు వట్టినను. వినుడిదే రఘుపతి విజయములు, పనబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. మపని సరి రిమరి మపని సా. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే, తొడిబడి బాణము తొడిగినను. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే, తొడిబడి బాణము తొడిగినను. ముడిబడి దిక్కులు మొక్కి దిగ్గజములు, ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు, ఎడపక రావణు నేసినను. ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు, ఎడపక రావణు నేసినను. వినుడిదే రఘుపతి విజయములు, పనబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. మపని సరి రిమరి మపని సా సరి ని సరి మప మమరి మపని సా సరి ని సా పని మని ప సరి ని సా. చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు, తొక్కి అసుర తల దుంచినను. చుక్కలు డుల్లెను సృక్కే భూతములు, తొక్కి అసుర తల దుంచినను. పక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా, గక్కన శ్రీ వెంకట
ವೆಂಕಟಗಿರಿ ನಿಲುವಗ ಅಕ್ಕಜ ಮಗು ಶುಭ ಮಂದಿರಿ ಕೋದವೇ ಗಕ್ಕನ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ನಿಲುವಗ ಅಕ್ಕಜ ಮಗು ಶುಭ ಮಂದಿರಿ ಕೋದವೇ ವಿನುಡಿದೆ ರಘುಪತಿ ವಿಜಯమును పలుబడి రాక్షసవాదలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును పలుబడి రాక్షసవాదలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయమును. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசி ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டு இதோ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இன்று காலையிலே கல்பவருஷ வாகனத்திலேயும் இப்பொழுது சர்வ பூபால வாகனத்திலேயும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் ராமச்சந்திர மூர்த்தி. லக்ஷ்மண சுவாமி சீதா பிராட்டியுடன் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த ராமபிரான் நித்தியவாசம் செய்யும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலை செவித்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். எத்தனை பக்தர்கள் எத்தனை விதமான அந்த நாட்டியங்கள் அனைத்தையும் செய்து பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற அவனுடைய பார்வையானது நம்மேல் படாதா என்று அந்த கைங்கரியங்களை சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். கண்டிப்பாக நிச்சயமாக பகவான் நமக்கு அருளி செய்வான் ஏதோ ஒரு விதத்திலே. அப்படி அந்த லக்ஷ்மண சுவாமி கௌசல்யிடம் கூறிய பிறகு அந்த கௌசல்யா தேவி ராமபிரானிடம் கூறுகிறாள், முன்காலத்திலே காசியப்பர் இந்திரங்களை அடக்கி தன்னுடைய வீட்டிலிருந்தே தன் மாதாவிற்கு ஒப்பற்ற சுசுருஷை செய்தார். அந்த சிரேஷ்டமான தவத்தால் உத்தம லோகங்களை அடைந்து பிரஜாபதிகளில் ஒருவரானார். உன் பிதா உனக்கு எப்படியோ நானும் அப்படியே அல்லவா? உனக்கு அவர் எப்படி பூஜிக்க தகுந்தவரோ நானும் அப்படி அல்லவா? அவருடைய கட்டளையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படியே என் கட்டளையையும் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? நீ காட்டிற்கு போவதில் எனக்கு விருப்பமில்லை, அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ இல்லாமல் எனக்கு என்ன சுகம்? உன்னை விட்டு நான் பிழைத்திருக்கவும் வேண்டுமா? உன்னுடன் இருந்து நான் புல்லை தின்று கொண்டிருந்தாலும் அதுவே எனக்கு நல்லது. நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ என்னை விட்டு காட்டிற்கு போனால் நான் பட்டினியிலிருந்து பிராணனை விடுவேன். முன்காலத்தில் சமுத்திரராஜன் தன் தாய்க்கு துக்கத்தை உண்டு பண்ணின பாபத்தால் பிராமணனை கொன்றவர்கள் அடையும் நரகத்தை அடைந்தான். நீயும் நரகத்தில் எனக்கு என்றும் அழியாத துக்கத்தை அடைவாய் என்றாள் அந்த தாயாரானவள். இதோ அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமிக்கு பக்தர்கள் நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் செவிக்கலாம் அந்த நீராஜனத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு எம்பெருமானுடைய கருணா கடாட்சம் வேண்டி சேவிப்போம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா 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 என்று ராமச்சந்திர பிரபு சரணம் என்று அந்த பகவானை செவிக்கலாம் சர்வபூபால வாகனத்திலே. இப்படி கௌசல்யா தேவி தீனமாய் தன் தாய் பிரலாபிப்பதை கேட்ட அந்த தர்மாத்மாவான ராமச்சந்திர பிரபு தர்மத்தை அனுசரித்து நான் என் பிதாவின் ஆக்ஞையையும் நிறைவேற்ற வேண்டும், தங்களுடைய கட்டளையும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஒரே காலத்தில் இரண்டையும் அனுஷ்டிக்க முடியாது. மேலும் அவருடைய கட்டளையோ முந்தினது, அதையே இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும். அதை மறக்கக்கூடாது. ஆகையால் நான் வனத்திற்கு போக வேண்டும். தங்கள் பாதங்களில்
நமஸ்கரிக்கிறேன், கிருபை செய்து அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி அந்த ராமச்சந்திர பிரபுவானவர் எப்பொழுதும் கூட தன் பித்ருவாக்கிய பரிபாலனனாகத்தான் இருந்தார். அதேபோல் தசரத ராமனின் பெயரை கெட்டுவிட முடியாமல் ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு செய்தும் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையை மீற முடியாமல் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறுகிறான் ராமச்சந்திர பிரபு. இப்படி செய்து உன்னுடைய தாய் துக்கத்தை உண்டு பண்ணலாமா என்றால் முன்காலத்தில் சகல தர்மங்களையும் அறிந்து கண்டு மகரிஷி தன் தகப்பன் உத்தரவால் ஒரு பசுவை கொன்றார். அவர் தபஸ்வி அல்லவா, ஞானி அல்லவா? நமது குலத்திலே சகரர் என்று ஓர் அசுரர் இருந்தார். அவர் தன் 60,000 புத்திரர்களை இந்த பூமி முழுவதையும் வெட்டும்படி கட்டளையிட்டார். அதை நிறைவேற்றி அதனால் அவர்கள் சாம்பலாக எரிக்கப்பட்டார்கள். அப்படி உயிரை கொடுத்தாவது என் பிதாவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியிருக்க 14 வருஷங்கள் வரையில் காட்டில் இருப்பது ஒரு பெரிய கஷ்டமா? தன் பிதாவின் ஆக்னையால் பரசுராமர் தன் தாயான ரேணுகையை கோடாரியால் வெட்டி கொன்றார். அப்படி இருக்க தங்களுக்கு சில காலம் துக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமென்று தயங்கலாமா? இதை போல தேவதைகளுக்கு சமமான இன்னும் பலர் தங்கள் பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்ய விரும்புகிறேன். இது ஒருவன் மாத்திரம் அனுஷ்டிக்கும் தர்மம் அல்ல, பிறரால் அனுஷ்டிக்கப்படாததல்ல. நான் இப்பொழுது சொன்ன பெரியோர்கள் இப்படியே பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அந்த ராமச்சந்திர பிரபு தாயிடம் கூறுகிறான். அப்படி அவர்களெல்லாம் செய்ததைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இதோ திவ்ய பிரபந்தம் சாத்துமறை ஆரம்பமாகிறது. சேவிக்கலாம் அந்த சர்வபூபால வாகனத்திலே ராமச்சந்திர பிரபு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று இதோ அந்த பகவானுக்கு நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ராமச்சந்திர பிரபு, சீதா சமேத லக்ஷ்மண சுவாமி மூவருமாக சர்வபூபால வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு 4வது நாளான பிரம்மோற்சவத்திலே அந்த பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் வழியில் நடந்ததால்தான் நானும் அந்த வழியிலேயே நடக்க ஆசைப்படுகிறேன். லோகத்தில் உள்ள எல்லோரும் அனுஷ்டிக்கும் மேலான தர்மம் இதே என்று நான் சுய புத்தியால் கல்பித்தவன் அல்ல. தங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்றும் எண்ணத்தால் செய்ததும் அல்ல. பிதாவின் கட்டளையை நிறைவேற்றுவதால் மாதாவிற்கு கொஞ்சம் துக்கம் நேர்ந்தாலும் அதனால் கெட்ட ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।